ஒருவராய் அதிசயங்களை செய்து பூமியின் மணுமக்களை கண்ணோக்கி பாதுகாத்து வருகிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு சந்திப்பிலே நாங்கள் உம்மை இந்த காலை வேளையில் துதிக்கும்படியாய் எங்களை நித்திரையின்றி எழுப்பி உம்முடைய நல்ல பங்கிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை நினைவு கூர்ந்து எங்களை பலப்படுத்தினதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வாரத்தின் 3வது நாளின் செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. நன்றி நன்றி அப்பா. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளுக்குரிய செய்தியை நாங்கள் உம்முடைய வாய்மொழிகளால் கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தினத்தில் ரோமர் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் சத்தியத்தை கேட்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு எப்படி என்றால், தேவ சமாதானம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் ஆவியானவர் நம்மை எப்படி பாதுகாத்து வருகிறார் என்பது நாம் தேடுகிற ஒன்றாக காணப்பட வேண்டும். இது ஆதியிலே இருந்த இஸ்ரவேலர்கள் தேவனை தேடுகிற அனுபவத்தில் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ரோமர் 11வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேடுவதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்னும் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ரோமர் 11:7 சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தில் 3 விதமான மனிதர்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். இரண்டாவது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவது, மற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றவர்கள். இஸ்ரவேலர்கள் அடையாது இருக்கிறார்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தின் பொருள் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை, நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எதை அவர்கள் தேட வேண்டும் என்று தங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் தேடவில்லை. எந்த பிரமாணத்திற்காக தங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்களோ அந்த பிரமாணத்தின் முழு பலனையும்
அவர்கள் அடையவில்லை. காரணம் என்ன என்றால், அவரை தேடுகிற அனுபவம் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு வலிமை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதை எவ்வளவு அக்கறையோடு நாம் காட்ட வேண்டும் என்பதை அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் யோவேலின் புஸ்தகத்தில் நாம் கேட்கக்கூடிய சத்தியத்தின் பொருள் என்ன என்றால், யோவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தத்தை இடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சீயோனில் எக்காலம் ஊதுங்கள். கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை அது காண்பிக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய காணியாட்சிக்கு நாம் செல்ல வேண்டும் என்கின்ற தீர்மானம் அவர்களுக்குள்ளாய் இருந்தாலும், அந்த தீர்மானத்தின் பிரதிபலனை அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் அந்த பங்கினை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமற் போனார்கள். என்ன காரணம் என்றால், எசேக்கியேல் 3:7 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் வீட்டார் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் தேடினதை அடையாமற் போனார்கள் என்று சொல்லுகிறாரே, என்ன காரணம்? அவர்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. அவர்கள் எதை விரும்பினார்களோ அந்த விருப்பத்தின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, அதன்படி நடப்பதற்கு அவர்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொள்ளவில்லை என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? உண்மை நிலை என்ன? எசேக்கியேல் 7:7 இப்படி சொல்லுகிறது, தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளின் விடியற்காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியிலே நான் சமீபித்திருக்கிறது, மலைகளில் சந்தோஷம் இல்லை. இப்பொழுது விரைவில் என் உக்கிரகத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன்னை எல்லா அருவருப்புகளிலும் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் தேடினதை அடையாமற் போனார்கள் என்று ரோமர் 11:7 வாசித்தோமே. அடையாமல் போவதற்கு அவர்கள் மனம் திரும்பாத ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். யார் தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவம் நம்மில் எப்படி காணப்படுகிறது? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிற நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும், அவரால் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும், அவருக்குள் உண்மையாய் இருக்க வேண்டும். இந்த அனுபவங்களை நாம் வேதத்தில் அநேக மனிதர்களை கொண்டு உதாரணமாக நாம் பார்க்கலாம். மூன்றாவது அனுபவம் என்னவென்றால், மற்றவர்களோ இந்நாள் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். மற்றவர்கள் என்று சொல்லும்போது மூன்றாவது வகை மக்கள். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தேவனோடு இருக்கிற அனுபவத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து எல்லா நிலைகளிலும் அவரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதை மற்றவர்கள் இந்நாள் வரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, மற்றவர்கள் இந்நாள் வரைக்கும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள் என்று அங்கு ரோமர் 11:7 வாசித்தோம் அல்லவா? அந்த வார்த்தை எப்படி நமக்கு பயனை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், ரோமர் 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினைக்கு உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து அறிக்கையிடுகிற நாம் எல்லா நிலைகளிலும் நம் இருதயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எப்படி பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினானோ அதை போல எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு இருக்கிற பிள்ளைகள் தேவனுக்குள் நாம் அனுபவப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் தேவனோடு இருக்கிற வார்த்தைகளிலே நாம் எவ்வளவு ஈடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நிலைகளை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலோ தாங்கள் விரும்பியதை அடையாமல் போகிறார்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்களோ தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு இந்த 3 விதமான மக்களுக்கு முன்பாக நாம் எந்த நிலையில் நம்மை நாம் தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்? இஸ்ரவேல் மக்களைப் போலவா, அல்லது அவரை அறிந்திருக்கிற மக்களைப் போலவா, அல்லது மற்றவர்களைப் போலவா? இன்றைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய தீர்ப்பை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நமக்கு வழங்குவார்? ரோமர் 11:7 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாம் தீர்க்கப்படுவோமா?
எந்த நிலைக்கு தள்ளப்படுவோம்? அறிந்தும் அறியாதவர்கள் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கேட்டும் கேட்காதவர் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பார்த்தும் பார்க்காதவர்கள் போல் இருக்கிறோமா? விசுவாசித்தும் விசுவாசியாதவர்கள் போல நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதா? யோசித்து பார்ப்போம். நாம் இஸ்ரவேலர்களா, அல்லது அவரை அறிந்தவர்களா, அல்லது மற்றவர்களா என்பதை இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இந்த அறிதலில் தேவன் நமக்கு தீர்மானிக்கிற தீர்ப்பு என்ன? அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டாம். இருதய கடினம் தேவனை துக்கத்திற்கு உள்ளாக்கும். அவருடைய துக்கம் நம்மீது ஒரு பெரிய சிட்சையை உண்டு பண்ணும். தேவனுடைய கரத்தில் அன்பை பெறுகிற நாம் தேவனுடைய கரத்தில் தண்டனையை பெறுவதற்கு ஒரு நாளும் நம் செயல்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. நாம் கேட்கிற சத்தியம், அதை இன்னாரிடத்தில் கேட்டோம், அதில் நல்ல விசுவாசிகளாக இருக்கிறோம் என்பதைத்தான் நாம் அறிந்து செயல்பட வேண்டும். கேட்டவர்களாக இல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டுகிற பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு 3 விதமான மனிதர்களை குறித்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் எந்த விதமான மனுக்குலத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் கற்றுக் கொடுத்தீர். இனிமேலும் நாங்கள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, இஸ்ரவேலர்கள் விரும்பியதை அடையாமல் போனார்களே அதை போல அல்ல ஆண்டவரே. அவரால் அறிந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக எங்களை உம்முடைய கரத்தில் உருவாக்க வேண்டுமென்று எங்களை முற்றிலும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தந்து எங்களை காத்து பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் தேவ சத்தியத்திற்குள்ளாய் கடந்து வந்து இன்றைக்கு நாம் எந்த நிலையில் வாழ்கிறோம் என்பதை நாம் அறிந்து அந்த மேலான நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக தேவ சமூகத்தில் அடைகிற ஒரு மணிக்குழு கூட்டமாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.